விஞ்ஞான திருடர்கள் என நீதியரசர் சர்க்காரியாவால் கண்டிக்கப்பட்டவர்கள் கழக அரசை விமர்சிப்பதா என ஸ்டாலினுக்கு அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தங்கத்தை தரம் பார்க்கும் உரிமை தகரங்களுக்கு இல்லை என்பதை ஸ்டாலின் உணர்ந்து பேசுவது நல்லது என்றும் திரு தினகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இயலாமையை மறைக்க திமுகவின் ஸ்டாலின் கழகத்தின் மீது வசைபாடி வருவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் குறித்து ஸ்டாலின் இப்போது நீதி போதனை வகுப்பு எடுப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு தினகரன், இதே ஸ்டாலின் தான் அமைச்சராக இருந்தபோது குண்டர்களை வைத்து வாக்குச்சாவடிகளை கைப்பற்ற முயன்றார். அவரது இந்த நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூட்டு வைத்து தேர்தலே செல்லாது என்றும் அறிவித்தது. தமிழகத்துக்கு இது பெரும் தலைகுனிவை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் தனக்குத்தானே சட்டையை கிழித்துக் கொண்டு நடத்திய காமெடி கூத்துக்கள் நகைப்புக்குரியதாகிவிட்டது. தங்கத்தை தரம் பார்க்கும் உரிமை தகரங்களுக்கு இல்லை என ஸ்டாலின் உணர வேண்டும். விஞ்ஞான திருடர்கள் என்று சர்க்காரியா கமிஷனால் கண்டிக்கப்பட்டவர்கள்தான் திமுகவினர் என்றும் திரு டிடிவி தினகரன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவு, காவேரி, முல்லை பெரியாறு உரிமைகளை காவு கொடுத்தவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். வீராணத்தில் நீரிலும், நிலக்கரி இறக்குமதியில் நெருப்பிலும், பூச்சி மருந்தில் காற்றிலும், மஸ்டர் ரோல் என நிலத்திலும், அலைக்கற்றையில் ஆகாயத்திலும் என பஞ்சபூதங்களிலும் ஊழல் செய்து மெடல் வாங்கிய குடும்பம் எது என்பது தமிழக மக்களுக்கு தெரியும். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் உதயகுமார், முன்னாள் அமைச்சர் தா கிருஷ்ணன், அண்ணாநகர் ரமேஷ் மற்றும் அவரது குடும்பம், பெரம்பலூர் சாதிக் என பரிதாப உயிர்களை எல்லாம் பரலோகம் அனுப்பிய படுபாதக குற்றங்களின் தலைமைப்பீடம் எது என்பதையும் மக்கள் அறிவார்கள். ஸ்டாலின் போடும் ஜீவகாருண்யர் வேஷம் அவரது கட்சியினரையே சிரிப்பில் ஆழ்த்தும் என திரு டிடிவி தினகரன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.